qui sont utilisés par le diable contre sa vie. Mais à partir de la prière, elle va voir que dans 2 mois, il y a une des personnes qui aura le cancer. Oui. Une parmi les 4. Ce sera un retour à l'envoyeur. Au nom de Jésus. Amen. Amen. Hello. Hello, praise the Lord, Pastor. Praise the Lord. நான் கொலண்டில இருந்து கதைக்கிறேன் பாஸ்டர். சொல்லுங்கம்மா. ஏன்னா இந்த மகள் ஒரு ஆள் பிறந்திருக்கிறா பாஸ்டர். அவ இன்னும் 2 மாதம் ஆகல, 1.5 மாதம். ஆனா அவ பாஸ்டர் பால் குடிக்கிறாவில்ல. இந்த டியூப் வச்சு குடிக்கிறது. டியூப் வச்சு குடுக்குறாங்க. அதுக்காக மூத்த மகளும் அப்படித்தான் பாஸ்டர், 10 வயது. அவாவும் பால் குடிக்கிறேன், எல்லாவாக்கும் டியூப் வச்சுதான் இப்ப குடுக்குறது. அதே மாதிரி இந்த மகளுக்கும் அப்படித்தான் குடுக்குறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க ஒரு வருத்தம் ஒன்றும் இல்லையாம். ஆனா ஏன் பால் குடிக்கிறாவோ தெரிய இல்லையாம். சில வேளையில மூத்த மகள் மாதிரியும் இருக்கலாம்னு சொல்றாங்க பாஸ்டர். ஆனா போன ஞாயிற்றுக்கிழமை நான் கொடிகோட் லைஃப் பார்த்து கொண்டிருக்கேன், இந்த பாஸ்டர் ஜெபிச்சு கொண்டிருக்கேன். அவ அதுக்கு முதல்ல இந்த வயரை தானாவே பிடிச்சு கலட்டி விட்டுட்டா பாஸ்டர். அதோட நான் இன்னும் வைக்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 25 மில்லிகிராம் அப்படித்தான் பால் குடிச்சு கொண்டு வாரா. ஆனா நீங்கள் பாஸ்டர் அதுக்காக ஜெபிங்கோ. ஆனா எனக்கு சரியான கடனும், அந்த கடனுக்காக ஜெபிங்கோ. ஒரு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தரணும், பிள்ளைக்கு நல்ல சுகத்தை தரணும் என்று பாஸ்டர் ஜெபிக்கிறீங்க. Elle a 2 enfants, 2 filles. D'accord. Et le premier, elle a 10 ans. Toujours, cet enfant, elle est nourrie par des tuyaux. Elle ne mange pas comme des... Elle a eu un 2e bébé. Pareil, elle a commencé à le nourrir avec les tuyaux. Le dimanche dernier, quand le bébé, quand on a regardé la télé, elle a arraché la tuyau. Wow. Depuis le dimanche, quand il prêche. Wow. Donc il a arraché le tuyau, mais il boit petit à petit. Amen. Ça va se faire. Ouais. Et puis aussi, elle avait la difficulté de financière. Amen. Je prie pour elle. Père, c'est toi qui es le Père des miracles. Et elle rend témoignage de ce que tu as fait ce dimanche, lors de mon passage dans cette église. Père, tu as commencé à guérir cet enfant qui était sur respiration avec des tuyaux. Mais je confirme cette guérison dans sa vie. Dans le nom puissant de Jésus-Christ de Nazareth. Amen. La mère est là? Pendant que je parle avec elle, je sens une douleur. Moi-même. Du côté de mon bras gauche. L'épaule. Et dans le bras. Je ne sais pas ce que c'est. Mais c'est en rapport avec sa situation à elle. Au niveau du bras gauche. Voilà. Donc le Seigneur dit qu'il a guéri maintenant. Au nom de Jésus. Et pendant que je suis en train de prier, elle peut commencer à sentir dans sa main. Sa main était lourde. Mais elle commence à sentir que sa main commence à être légère. Elle peut vérifier pendant que je prie. Le Seigneur est en train de la guérir. Amen. Amen. Hello. Hello, Pastor. Hello, praise the Lord. Praise Lord. എൻ്റെ കണ്ണിലെ പാസ്റ്റർ 2 മാസத்துக்கு മുതൽ ഒക്ടോബർ മാസം എനിക്ക് തടിയുണ്ട് കുത്തുന്നത് புத்தந்திக்கு தடி அந்த தடி கண்ணில் வலது கண்ணில் குத்தி உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்சம் சுகம் வந்தது. ஆனால் சரியான அதுலேருந்து ஒரு வலி தாங்க முடியல. இப்போ அடிக்கடி நொந்து என்னால் 3 நாள் ஆச்சு. ஒரே நீர் வடிஞ்சு வந்திருக்கு, கண்ணால் கண்ணீர் வடிஞ்சு வந்திருக்கு. ஒரே நொந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அடிக்கடி போய் வரேன். அவன் போய் நம்ம லென்ஸ் எல்லாம் வச்செல்லாம் பார்த்து என்னால் தாங்க முடியல. சரியான அதோட வலது கையில அதோட கண் தான் மிக முக்கியமா இருக்கு. இப்போ
உங்களுக்கு ஒரு அந்த ஜெபிக்கேக்குள்ள ஒரு தீர்க்கதரிசனம் வந்தா தெரியுமா? இடது கையிலே சொல்லி இல்ல கண்ணால தண்ணி வடிச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னவர். ஓமண்டா அம்மா சொன்ன 3 நாளா தொடர்ந்து நடந்துட்டு சொல்லி. உங்களுக்கு தான் ஓம் பாஸ்டர் நாங்கள் அதோட பொலிவட் லைன்ல இல்ல vous avez dit un prophète tout à l'heure il y avait une personne qui a saigné de l'eau qui coule. Oui, de l'eau qui coule des yeux. C'est lui? OK, je vais prier pour lui. Qui dépose? எந்த நாட்டுல இருக்கீங்க? சுவிட்சர்லாந்துல. Switzerland. De la Suisse. Qui dépose ses mains sur ses yeux. இப்ப அந்த உங்க ரெண்டு கையை கண்ணுல வைங்க. Père, je veux te dire merci. Parce que tu es l'Éternel qui confirme ta parole. Et je prie, toi qui as révélé depuis la Suisse, que tu dépêches un ange et que ses yeux ne soient pas affectés. Tout esprit d'aveuglement est vaincu. Il ne sera pas aveugle. Au nom puissant de Jésus. Amen. Souvent, avant même qu'il ait le problème des yeux, avant qu'il ait les problèmes de yeux, il avait un problème. C'est que souvent, lorsqu'il fait souvent chaud, sa vue devient noire. Il a des pointillés. C'est-à-dire qu'il voit comme avec des points, des flashs. Souvent ça commence voilà. Et ça crée des vertiges en fait. Et le Seigneur dit, c'est cette action qui est en train de devenir ça. C'est un processus pour l'aveugler. Le diable veut détruire ses yeux. Il fait quel travail? Il fait quoi? Cet homme, il sait qu'il y a comme un esprit de mort qui le poursuit depuis longtemps. Et c'est comme s'il n'a jamais eu de chance dans tout ce qu'il fait. Mais ce soir, je prie. À partir de cette prière, il peut noter la date. À partir de cette prière, sa vie change. Sa vie change. Amen. Sa vie change. Amen. Il est arrivé à un moment, en ce moment, où il se sent inutile. Mais je lui dis que le Seigneur n'a pas encore fini avec lui. Merci Seigneur. Je prie pour lui. Que la grâce et la faveur soient sur sa vie au nom de Jésus. Amen. 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 Hello. Hello, praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord. நான் சண்முகம் பிரதர் கலைக்கிறேன் சார். சண்முகம் பிரதர். யாரு பேசுறீங்க? சண்முகம் சித்தர் கலைக்கிறேன். சண்முகம் சித்தர் பேசுறீங்க. எனக்கு என்ன பாஸ்டர் 3 வருஷமா கேன்சர் வருத்தம் வந்து இப்ப சுகமா இருக்கும். எனக்கு அந்த வலது கை வந்து கொஞ்சம் பாரம் மாதிரி நீர் இருக்கு. அதனால அந்த தோல் மூட்டு வந்து கை தூக்கி பின்னுக்கு தலையில கொண்டு போய் ஒரு தலையிலுக்கு பெருசா இதென்ன முடியாது. அந்த கைக்கா ஜெபிக்க சொல்லி மகன் அந்த திருமண காரியத்துக்காகவும் பாஸ்டர் தடைகளை நீக்கி அதுக்காகவும் இருக்கா ஜெபம் பண்ணுங்க. மற்ற இவருக்கும் சரீரத்து சுகத்துக்காகவும் சின்ன கொஞ்சம் படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். Ok, c'est une dame qui rappelle de l'Allemagne. Elle a eu le cancer, elle était guérie, mais elle a eu le bras droit, c'est rempli de l'eau, et puis elle a fait lourd. Et puis son fils, il n'est pas marié, il n'arrive pas. Ok, son bras droit est lourd, mais le problème qui est le plus important, c'est pas le bras. Le problème qui est le plus important, c'est le pied. Est-ce qu'elle est là? Hello, Nikringla? J'ai dit que le plus important pour elle, ce n'est pas le bras. Le bras, Dieu va le guérir tout à l'heure. Mais ce qui est le plus important, qui a poussé Dieu à l'emmener à appeler,
C'est le pied. C'est le pied. Il y a comme pour le moment, ça se manifeste comme de la chaleur qui traverse ses pieds. Est-ce qu'elle sent cela? Voilà. Qui traverse ses pieds. En fait, il ne faut pas qu'elle minimise cela. C'est pourquoi le Seigneur l'a dit. C'est une femme qui est paralysée. La paralysie va venir, va quitter au niveau des pieds d'abord. Le Seigneur dit, parce qu'elle a appelé, elle est libre. Amen. Elle est guérie. Amen. Et ce pourquoi elle a appelé le bras est guéri. Au nom de Jésus, elle reçoit sa guérison. Amen. 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 Donc on va le prier maintenant. D'accord. Pour les partenaires, les personnes qui soutiennent la télé. Amen. Ouais. Je prie maintenant pour les partenaires. Et je veux m'agenouiller devant le Seigneur. Lui qui connaît les cœurs. Lui qui bénit les vies. Qu'il bénisse la vie de tous ses partenaires de la télé. Je fléchis genoux afin qu'ils sachent que nous avons besoin que cette télé soit soutenue pour sauver des âmes. Je prie que sa présence sa présence ne les quitte jamais. Ce soir, des milliers et des milliers de personnes ont été guéries et visitées dans la maison. Je prie que le Seigneur les bénisse en retour. Et je prie le Seigneur qu'il touche leur cœur afin qu'ils continuent d'aimer et de soutenir cette télé. Car au travers de cette télé, des vies sont transformées. Voici des personnes qui devaient mourir pour certains. Mais par cette émission, ils ont été sauvés. Car chaque fois que quelqu'un est guéri et libéré, que le Seigneur se souvienne d'eux. Je veux maintenant prier pour tous ceux qui nous regardent. Père, bénis-les. Accorde-leur ta grâce. Tu as permis que je vienne à cette émission parce que tu avais des cas à guérir, des prophéties claires à donner. Merci pour ce que tu as fait. Et tu me dis que tu continues encore de bénir des maisons. Merci pour les témoignages qui viendront. Au nom de Jésus. Tu veux que je prie pour la dernière fois pour une personne qui est découragée devant sa télé et qui a un problème de cœur. Le Seigneur ne t'a pas oublié. Tu es guéri. Amen. 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 இந்த வேளையிலும் டெலிபோன் ஒரு சில ஜெபங்கள் இருக்குது, நான் வாசித்து நாங்கள் ஜெபிப்போம். அண்டன் கிராஸ் லண்டன் என்னுடைய மனைவி மரியா கிராஸ் உடல் நலத்திற்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்துக்காகவும் பெரும்படியாக ஜெபிப்போம். சிஸ்டர் லலிதா ஜெர்மனி என்னுடைய சுகபலத்திற்காகவும் தேவன் தமது செட்டைக்குள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெர்மனியை கேட்டுக்கிறாங்க. சிஸ்டர் மலர் ஸ்வீடன் அவங்களுக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கிறாங்க. பிரதர் லா ஃப்ரான்ஸ் அவர் பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்தவும் சுகபலத்துக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கிறாங்க. சிஸ்டர் குமுதா ஜெர்மனி இலங்கை தேசத்தில் உள்ள உறவினர்கள் சுகபலத்திற்காகவும் ரட்சிப்புக்காகவும் என்னுடைய கண் பார்வை குழார்கள் நீங்கி நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் சிஸ்டர் குமுதா ஜெபிக்க முடியாது கேட்டுக்கிறாங்க. சிஸ்டர் பதனி ஜெர்மனி என்னுடைய மகன் டெனிஷன் நன்றாக பேச மாட்டார், அவர் நன்றாக பேசுவோம். என்னுடைய சகோதரிகள் மகன் ஓகே. Donc il y avait quelques prières requests qui on a eu. Amen. On va l'embaucher le main et puis on va le prier. Amen.
Père, nous imposons les mains à tous ces sujets de prière. Et pendant que cela est fait, ils montent vers toi. Père, rien ne vient du ciel. Que si quelque chose nous quitte la terre vers le ciel. Parce que nous prions maintenant que les cieux s'ouvrent et que la pluie de bénédiction déverse sur toutes ces personnes. De la même manière que nous touchons ce papier, touche leur vie, touche leurs problèmes. La femme a dit, si je puis toucher son vêtement, je serai guéri. Touche et qu'il soit guéri. Guéri de tous leurs problèmes, de leurs projets. Au nom de Jésus. Amen. Je voudrais dire aussi à tous ceux qui nous regardent que les sujets de prière, nous sommes ouverts, qu'ils continuent d'envoyer le sujet de prière. Et qu'ils sachent que jusqu'à ce qu'il soit minuit, le 31 décembre, nous sommes encore en 2014. Et ce que Dieu a dit qu'il fera, il est capable de le faire. Il a pris une seule journée pour changer la vie de Joseph. Il a pris une seule journée pour changer beaucoup de vies dans la parole de Dieu. Une minute suffit pour changer la situation. Qu'il garde espoir, qu'il garde courage et qu'il garde la foi en Jésus-Christ. Amen. 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 God bless you. God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். Amen. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அடக்க